எந்த காரணத்திற்காக ஒரு மாநிலத்தில் ஆட்சியை கலைக்கலாம்? சட்டம் ஒழுங்கு சரி, சட்டம் ஒழுங்கு. அதனால தானே அதை முதலமைச்சரே கையில் வச்சிருக்காரு. கையில் வச்சிருக்காங்க. பட் சட்டம் ஒழுங்கை காரணம் காட்டி தான் ஒரு ஆட்சியை கலைக்க முடியும். அப்படி கலைக்காவிட்டாலும் கூட சட்டம் ஒழுங்கை காரணம் காட்டி மத்திய அரசு தலையிட முடியும். நயினாரோட லெட்ரு, அதில் இருக்க கண்டென்ட்டை படிச்சிங்கன்னா உங்களுக்கு எதை நோக்கி பிஜேபி சென்று கொண்டு இருக்கிறது என்பது புரிந்துவிடும். 28/12/2025 அன்று மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த சூரஜ் என்ற இளைஞர் ஒரு ஆட்டோக்காரன் கூட சின்னதாக சண்டை ஏற்பட்டதன் காரணமாக கடுமையாக தாக்கப்பட்டிருக்கிறான். ஒன்று. ரெண்டாவது, 29/12/2025 அன்று இந்த திருத்தணி ரயில்வே ஸ்டேஷன் இன்சிடென்ட் இதையும் போட்டுட்டு வட இந்திய தொழிலாளர்கள் தமிழகத்தில் தொடர்ந்து தாக்கப்படுகிறார்கள். These incidents clearly indicate a disturbing trend of increasing attacks on migrant workers coupled with rising drug abuse among youngsters and a clear failure of the law and order machinery in Tamil Nadu. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது. முடிச்சுட்டு கடைசியாக ப்ரேயர். இது கூட அது பிஜேபி எப்படி சைஸ் அதை கோக்குறாங்கன்றதை பார்க்கணும் நீங்கள்.